சம்பளம் அதிகரிக்கப்படாத நிலையில் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாது சிரமங்களை எதிர்நோக்குவதாக கண்டி ஒன்னஸ்கிரிய கொபோனில்ல கிராம மக்கள் குறிப்பிடுகின்றனர். கரைந்தொழுகும் இந்த சுவர்கள் பழமையின் அடையாளங்களை காக்க வேண்டுமென்ற வாஞ்சியால் எஞ்சியிருப்பவை அல்ல. உடதும்பர ஒன்னஸ்கிரிய கொபோனில்ல குடியிருப்பாளர்களின் ஏழ்மை சுற்றுலா தளமென பலர் மனம் கவர்ந்த கண்டி நகரால் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வேளை உணவுக்காய் மலை மீது ஏறி அட்டைகளுடன் போர் தொடுக்கும் தாம் வசதியான வீடுகளை அமைத்துக் கொள்வது எங்கனம் எனும் விரக்தி இவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அந்த காட்டில் தாங்க நாங்கள் போயிட்டு மானா வெட்டி ஜீவனம் கொண்டு போகணும். எங்களுக்கு காட்டுக்குள்ளே போனால் பாம்பு பட்டை பள்ளி கிள்ளி எல்லாத்துக்கும் தப்பிச்சு தான் நாங்கள் வரணும். தோட்டத்தில் வேலை வெட்டியும் இல்லை. கிழமைக்கு 2 நாள் 1 நாள் வேலை தான் கொடுக்குறாங்க. மாதத்துக்கு 10 நாள் 12 நாள் வேலை தான் வரும். அதில் நாங்கள் என்ன பண்ணுறது? கடைங்கப்பி கட்டுறதா, சாமான் சத்து வாங்குறதா, முதலாளிமார்களுக்கு கடன் கொடுக்குறதா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போடணும், உடுப்பு வாங்கணும், பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் செய்யணுங்க. எங்களுக்கு சரி கஷ்டம். சேல்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. தோட்டத்துலேயும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு சரியான வருமானமும் இல்லை, ஒன்றும் இல்லை. எங்களுக்கு என்ன மாதம் தயவு செஞ்சு என்ன மாதம் நல்லது எடுத்து கொடுத்தீங்கன்னா மட்டும் சரி. வேலை இல்லை. வேலை இல்லாத காரணம் என்ன கேட்டால் தோட்டமெல்லாம் காடு. இதனால் தொழிலாளிக்கு 2 நாள் 3 நாள் வேலை தான். மாதம் 10 நாள் 9 நாள் இந்த மாதிரி தான் வேலை. இதில் 3000 ரூபா 4000 ரூபா சம்பளம் எடுத்து பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வழி இல்லை. வழி இல்லாத காரணத்தால் சில பிள்ளைங்க ஒழுங்கான முறையில் ஸ்கூலுக்கு போக முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஒரு நாளேனும் எமது இருப்பிடங்களில் வாழ்ந்து காட்டச் சொல்லுங்கள் என சவால் விடுக்கும் இந்த மக்கள் முன் அரசியல்வாதிகள் தலை குனிவது தவிர வேறென்ன செய்ய முடியும்?